அவனால தான் நீங்க எல்லாருமே சாவ போறீங்க. பசங்களா, இது மேட்ச் இல்ல, பொளந்து போட்டு. வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து உன்னி சிவலிங்கம். இவருடைய டைரக்ஷனில் வந்திருக்க படம் வந்து பல்டி. இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாந்தனு பாக்கியராஜும் சேம் நிகான் இவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதைத்தினுடைய கதைக்களம் வந்து பாலக்காடில் நடக்குது. இந்த ஒரு பக்கம் தமிழ்நாடு, இந்த ஒரு பக்கம் கேரளா, ரெண்டுக்கும் நடுவில் அந்த இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியாவில் அந்த கதை வந்து நடக்குது. இதில் வந்து 3 பேர் வந்து முக்கிய வில்லன்களாக இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா இந்திரஜித், அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்வராகவன், அல்ஃபோன்ஸ் புத்திரன். இந்த 3 பேரும் வந்து முக்கியமான வில்லன்களாக இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க 3 பேருக்கும் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து வட்டிக்கு பணம் கொடுத்து தொழில் பண்ணுற வேலை. அதில் வந்து ரொம்ப செல்வராகவன் வந்து ரொம்ப குரூயலானவர். அதாவது எப்படின்னா, தன்னிட்ட பணம் வாங்கினவங்க வந்து ரொம்ப வந்து ஆடைகளை எல்லாம் கலைந்து அவர் ரொம்ப அவமானப்படுத்துகிறவர், திருப்பி பணம் கொடுக்கலன்னா. அந்த மாதிரி ரொம்ப குரூயலானவர், நிறைய கொலைகள் பண்ண. ஒருத்தன் ஸ்கார்பியன் கிக்கு, இன்னொருத்தவன் கேஷ். இவங்களுக்குள்ள ஒரு தொழில் போட்டி போய்கிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து நம்ம சாந்தனும் சேமும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவனுடைய வேலை இல்லைன்னா கபடி விளையாடுறது. கபடி வீரர்கள் இவங்க கபடி விளையாடி ஜெயிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கபடி விளையாடுறவங்க என்ன பண்ணுறாங்க, இவருடைய டீமுக்காக விளையாடுறாங்க. யாருக்காக? நம்ம செல்வராகவனுக்காக விளையாடுறாங்க. பொற்றாமரைன்னு ஒரு டீம் வச்சுருக்காரு. அந்த டீமில் வந்து விளையாடுறாங்க. அந்த டீமில் விளையாண்டு சில வெற்றிகளை வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே அந்த டீமுக்குள்ளே அவங்க போகிறாங்க. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கலகலப்பு, ஒரு சின்னதாக ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இவருங்க செல்வராகவனை அடிச்சிடுறாங்க. உடனே செல்வராகவன் என்ன பண்ணுறாரு, இவரை வந்து கொலை பண்ணணும் இவங்க 2 பேரையும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியை நோக்கி போகிறாரு. இந்த படம் கபடியினுடைய இருக்கக்கூடிய விளையாடுகளுடைய பிரச்சனைகள் இந்த படம் ஆரம்பிக்குது. சரி, இப்படித்தான் இந்த படம் நகரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து அப்படியே லைனாக மாறி வேற ஒரு ட்ராக் பக்கமாக திரும்பி ஒரு வில்லனுக்கான கதை மேலே இது வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருது. இது கபடியை நோக்கி இந்த படம் போயிருந்தா, இது இன்னொரு ஒரு கபடியினுடைய பிரச்சனைகளையும் கபடி விளையாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் வந்து சொல்லக்கூடிய படமாக இது வந்திருக்கும். ஆனால் இது ஒரு க்ரூயலான வில்லனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம். அதனால் வந்து நம்ம வந்து பெருசாக அந்த முதல்ல சொன்ன ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே இருந்தக்கூடிய கதைகள் வந்து கடைசி வரைக்கும் நம்மளால் ஒன்ற முடியல. கடைசியாக ஒருத்தன் இருக்காங்க, அவன் தான் மல்டி. படம் முதல் ஒரு 1/2 மணி நேரம் ரொம்பவே நல்லா போச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்குது. ஆனால் அதுக்கப்புறம் படம் போக போக ஒரு ரெகுலர் படம் மாதிரி ஆயிடுது. இடைவேளைக்கு அப்புறமும் இந்த படம் வந்து சாதாரணமாக தான் போகுது. கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு 20 நிமிஷம் இந்த சண்டை காட்சிகள் வந்து படத்தை நம்ம வந்து பார்க்க உட்கார வைக்கிது. இன்னும் சொல்ல போனால் 20 நிமிஷம் சண்டை காட்சிகள் வந்து கொஞ்சம் ரத்தம் அதிகமாகவே தெருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க இந்த சண்டை காட்சிகள். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த எந்த சண்டை காட்சிகளையும் வந்து பெரிய அளவில் டூப்போ இல்லை வந்து பிரம்மாண்டமாகவோ எடுக்கல. ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஒரு 7-8 பேர், ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு 2 பேரை, ஒரு 4 பேரை கொலை பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த படத்தில் வந்து ரொம்பவே நல்லா காட்டியிருந்தாங்கன்னு சொல்லலாம். கிளைமேக்ஸ் வந்து பெரும்பாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் தான் படத்துலையும் இருக்குது. இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு சண்டை பிரியர்களுக்கும் என்ன சொல்கிறது, ஒரு பார்டர் ஏரியாவில் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு விஷயத்தையும் இந்த படம் வந்து யோசிக்க வைக்குது. இந்த படத்தை தமிழில் பார்த்தாலும் வித்தியாசம் இல்லை, மலையாளத்தில் பார்த்தாலும் வித்தியாசம் இல்லை. இதை ஏன் இந்த மாதிரி ஒரு பார்டர் இடத்துல எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல. இந்த படமாக இது பைலிங்குவல் படமாக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் எப்படி எடுத்திருந்தாலும் இந்த படம் வந்து அதுக்கான கதைக்களத்தை வந்து கரெக்டாக வந்து படத்தை கன்வே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஒருவேளை வந்து இந்த படத்தினுடைய டைரக்டர் உன்னி சிவலிங்கம் வந்து பாதி தமிழர் பாதி மலையாளின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அதனால் 2யும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைனில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்காரா அப்படிங்கிறதும் தெரியல. சாய் அபயங்கர் வந்து இன்னொரு அனிருத்தா வருவாரா அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த படத்தில் வந்து சில இடங்களில் அவருடைய இசை வந்து நல்லா இருக்குது. முதல்ல இருந்து படத்தில் ஆவரேஜாக அவர் இசை இருந்தால் கூட கிளைமேக்ஸில் வந்து அந்த சண்டை காட்சிகளில் அந்த அவருடைய பின்னணி இசை வந்து ரொம்பவே வந்து நேரேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏய் பசங்களா, இதுக்கு முன்னாடி பல கோர்ட்டில் ஆடி இருப்பீங்க. இது பாபுவோட கோர்ட்டு. இங்கே ஆட்டத்தை நான் தான் முடிவு பண்ணுவேன். உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடா? பஞ்சமி கோர்ட்டுக்கு உள்ள ஆட வேண்டியவங்க இல்லை,
வெளியாட வேண்டியது. அந்த இடங்கள் நம்மளால் ரசிக்க முடியுது. இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறதும் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக கேரக்டரை உருவாக்கி இருக்கிற ஒரே இடம் வந்து செல்வராகவன் கேரக்டர் தான். செல்வராகவனுடைய கேரக்டரை உருவாக்குன அளவுக்கு மற்றவங்களோட கேரக்டரை வந்து அவர் உருவாக்கல. ஒரு சாந்தனுவோட கேரக்டரையோ இல்லை வந்து சாம்னிகானுடைய கேரக்டரையோ வந்து அவர் ரொம்ப ஆழமாக வந்து அவர் வந்து உருவாக்கலை. செல்வராகவனுடைய கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது அவர் வந்து ஒரு நடிப்பும் சரி, அவருடைய ஒரு பண்ணக்கூடிய ஒரு அமைதியாக இருந்துக்கிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்தே வில்லத்தனமாக பேசுறதும் சரி, அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அந்த படத்தில். ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த படத்துலையும் வந்து நடிப்பில் ரசிக்கக்கூடியவர் வந்து இவர் தான். பிரீத்தி அசரானிக்கு பெரிய வேலை இல்லை, அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து அந்த படத்தில் அந்த கதையில் இல்லை. வர்றாங்க, அவங்க வந்து இன்னொரு ஒரு ஹீரோவை லவ் பண்ணுறாங்க, போயிடுறாங்களே தவிர பெரிய அளவில் அவங்களுக்கான ஒரு ஸ்கோப் வந்து அதில் இல்லை. ஹீரோயின் வீட்டையோ வந்து டச் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹீரோ பொங்கிடுவார் இல்லையா, அதே ஒன்லைன் தான் அந்த படத்துலேயும் வச்சுருக்காங்க. மற்றபடி வித்தியாசமாக அவங்க எதையுமே வந்து யோசிக்கலைன்னு அப்படின்னு சொல்லலாம். சாந்தனு ஓரளவு நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்மளுடைய பூர்ணிமா இந்திரஜித்தோட கேரக்டர் வந்து பெரிய அளவில் நிற்கலை. ஏன்னா வந்து அவங்க படத்தினுடைய ஆரம்பிச்சதுலேருந்து இறுதி வரைக்கும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்மோக் பண்ணுறாங்க, எதுக்காக அந்த கேரக்டர் அப்படி உருவாக்குனாரு, அது மூலமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது வந்து தெரியல. வட்டிக்கு பணம் கொடுப்பதற்கும் ஸ்மோக் பண்ணுறதுக்கும் என்ன தொடர்பு? ஒரு பெண் தாதானா அவங்க ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அப்படிங்கிறதும் நமக்கு வந்து சரியாக வந்து தெரியல. இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் படத்தை விட்டு வெளியில் வரும்போது வருது. ஆனால் வந்து இந்த படம் வந்து சில இடங்களையும் சில காட்சிகளும் ரசிக்க வைக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேமரா ஒர்க் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்லேயும் வந்து சண்டை காட்சிகளில் அவருடைய கேமரா ஒர்க்கையும் அந்த கேமரா போகக்கூடிய அந்த செட்டிங்ஸ் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, அதையும் வந்து அந்த ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய சில சண்டை காட்சிகளை வந்து நல்லாவே எடுத்திருக்காருன்னு சொல்லலாம், தன்னுடைய கேமரா ஒர்க்கு. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு 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 ஆவரேஜான ஒரு சுமாரான படமாக வந்திருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க, சண்டை காட்சிகளை விரும்பி ரசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் வன்முறை இருக்குது, பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விரைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வுகளுக்காக.